நான் நேற்று இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கொண்டு போக்குள்ள கேரளா ஸ்டைல் சம்மந்தின்ற இந்த துவையல் இருந்துச்சு. இதை நான் இன்னைக்கு தோசைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நினச்சேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். 4-5 ட்ரை சில்லிஸ் எடுத்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோ. பிளெண்ட் ஜாருக்கு 1 கப் கோகோனட் ஆட் பண்ணி அந்த ட்ரை சில்லிஸை ஆட் பண்ணி இன்னும் சின்ன சில்லிஸ் கொஞ்சம் போட்டு ஆனியன்ஸ் கொஞ்சமாக போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு சால்ட்டும் சில்லியும் கலந்து எடுத்தா சம்மந்தி ரெடி. ஸோ நாங்கள் வளமையாக சுடுற தோசை மாதிரியே நல்லா தோசை செஞ்சுக்கொள்ளணும். தோசையை நல்லாவே முறுபோட்டுவோங்க. அதுக்கு நல்லா பீட் பண்ணி வச்ச எக் 2 எடுத்து மேலால் போட்டு நல்லாவே அதை நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. அதுக்கு ஆனியன் கொஞ்சம் லேசாக தூவி அதே மாதிரி ரெட் சில்லிஸ் கொஞ்சமும் தூவிக்கோங்க. அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமும் போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே நல்லா முருவ விட்டு அப்படியே 2 காம் அடிச்சிடுங்க. நான் இன்றைக்கி சம்மந்தி துவையலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி பொட்டேட்டோ அண்ட் டால் சாம்பார் தான் செஞ்சேன். இல்லாட்டி இந்த சம்மந்தியில் டேஸ்ட் ஒழுங்காக விளங்காது. ஸோ நான் தோசை ரெடி, சாம்பார் ரெடி. இப்போ சம்மந்தியை வச்சு இந்த தோசையை மடித்து ஒரு கடி கடிச்சா சூப்பராகிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒனியன் தோசையும் சம்மந்தியும் சாப்பிட போகிறேன். வாங்க என்னோட